எங்க சித்ரா தேவியை சூழ்ச்சி பண்ணி காயத்ரியோடைய மனசை மாத்திடுறாங்க. இதனால காயத்ரி ரொம்பவே கர்வமா இந்த வீட்டில் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி கிட்ட. ராஜலக்ஷ்மிக்கு காயத்ரி இப்படி புதுசாக நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால விஜயோட விஷயத்தில் அவங்களும் இனிமேல் தலையிட மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. இப்போ விஜய் தான் பாவம். இப்போ தன்னையை பற்றி, அதாவது தனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சவங்க எல்லாரும் தன்னையை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களே நினச்சி ஒரு கவலையில் விஜய் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அனாமிகா நினைக்கிறதும் இங்கே தன்னுடைய அத்தை மூலமாக நிறைவேறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதை நினச்சி இங்கே சித்ராதேவி பண்ணுறாங்களோ அது நமக்கு நல்லதாக முடியுதுன்ற ஒரு எண்ணமும் இங்கே அனாமிகாவுடைய மனசுக்குள்ளே வருது. அதே போல் விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ரொம்ப கவலையில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. எப்பொழுதும் போல் இங்கே சூர்யா தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வர வழியில் தான் இங்கே அனாமிகாவோட அப்பாவை பார்க்குறாங்க. அனாமிகாவோட அப்பா இங்கே வழியில் கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகி நிற்கிறதுனால அவங்க அப்பா வெளியில் நின்றுட்டுருக்காங்க. என்ன அங்கிள், என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இங்கே சூர்யா. அது ஒன்றும் இல்லை தம்பி, வர வழியில் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி வாங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்ல, அட வாங்க, இவ்வளோ நேரம் இங்கேயே நின்றுட்டுருப்பீங்க, அவங்க கார் ரெடி பண்ணிவிட்டு நீ நேராக வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரில் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அனாமிகா அப்பாவை தன்னுடைய வீட்டுக்கு. வீட்டில் போய் இறங்கின உடனே இவங்களுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது, ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. என்னங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சூர்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சூர்யா. முன்னாடி பின்னாடியே ரொம்ப தயக்கத்தோடு உள்ளே வராங்க. ஐயோ, இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வர்றது தெரிஞ்சால் அனாமிகா என்ன பண்ணுவான்னு தெரியலேன்னு நினச்சிட்ருக்காங்க. உள்ள அனாமிகா வேற இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்பா ஒரு முக்கியமான ஆள் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்ல, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சூர்யாவோட அப்பா. ஏதோ வராங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்ல, இதை பார்த்த காயத்ரி ஓடி வராங்க. வாங்க சம்பந்தி, வரன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது இல்லை, வர வழியில் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால தான் வர வழியில் தம்பியை பார்த்தேன், தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. உட்காருங்க சம்பந்தின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் மகா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தே கொடுக்குறாங்க. எப்படிமா இருக்குன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் அனாமிகாவும் சூர்யாவும் வராங்க. அனாமிகாவை பார்த்த உடனே அவங்க அப்பா கிளம்பி நிற்க, என்ன பொண்ணுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள் சித்ரா தேவி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதில்ல, அந்த ஒரு பாசம் தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்கேன்னு சித்ரா தேவி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடினாலும், இங்கே காயத்ரி வந்துட்டு நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், அடுத்த தடவை வரும்போது சம்மந்தி அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வர அனாமிகா பார்த்து எதுவுமே பேசாமல் இங்கே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே அதை சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா. என்ன அனாமிகா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அம்மா எங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. அம்மா வீட்டில் இருக்கா, அவளும் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னொரு நாள் வரும்பொழுது கண்டிப்பாக அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் விஜயும் பக்கத்தில் உட்காடுறாங்க. இங்கே அவங்க அப்பாவும் உட்காராங்க. இங்கே அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப தயக்கத்தோடு இருக்கிறதையும் இங்கே வந்து சித்ரா தேவி கவனிக்கிறாங்க. சரிங்க அங்கிள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேறு எங்கேருந்து வர போகிறேன், என்னோடய ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நானும் அதை கேட்கணும்னு நினச்சிட்டேன்டன்னு சூர்யா சொல்ல, இங்கே இதை கேட்ட சூர்யாவோட அப்பாவும், அதுவா, அது வந்து சொல்லி இழுத்துட்டே தான் இருந்துகிட்ருக்காங்களே தவிர தன்னுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்ற விவரத்தை முழுசாக சொல்ல மறைக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருக்கு, அனாமிகாவுக்கு. அப்பா மம்மி தான் கால் பண்ணுறாங்க. இந்தோ அப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஃபோனை உடனே அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. எங்கெங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. நான் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், வர வழியில் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே ஃபோனை வச்சிட்றாங்க. சரிங்க அங்கிள், நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேனே, அதுக்கு பதிலே காணுமே. ஆமாம், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே திரும்பவும் சூர்யா. இப்போ திரும்பவும் அவரால் பதிலே சொல்ல முடியலை. ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறார். நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்க்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது அப்படின்ற ஒரு விவரத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா, ஆஃபீஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எங்கள் ஆஃபீஸில் எல்லாமே வந்து ராஜலக்ஷ்மி எங்கள் அம்மா பேரில் தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் யார் பேரில் வச்சுருக்கீங்க, எங்கள் அனாமிகா பேர்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே காயத்ரி சொல்கிறாங்க, அனாமிகா பேரில் வைக்காமல் வேறு யார் பேரில் வைக்க போகிறாங்க, ஒன்று அனாமிகாவாக இருக்கணும், இல்லை அனாமிகாவோட அம்மா பேராக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இனிமேல் ஆஃபீஸ் வந்துட்டு நீங்களும் அனாமிகாவும் இவ்வளோ நாள் சேர்ந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க, இனிமேல் வந்துட்டு உங்களால் தனியாக கவனிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் அனாமிகாவை கூட ஹெல்ப்புக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஏற்கனவே என் பையனுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்க மாட்டுது, இதில் இவனும் வீட்டில் இருந்துக்கிட்டு அடிமைத்தனமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால சம்மந்தி நீங்களும் ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், அந்த வேலையெல்லாம் இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்துக்கட்டும், விஜய் அந்த கம்பெனிக்கு வந்தால் பொறுப்பாக இருந்து நடத்துனானா இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக உங்கள் கம்பெனி உயர்ந்த இடத்துக்கு போகும்,
அனாமிகா எதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அலையணும், பேசாம அவ என் கூட வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகாவோட அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஏன் அனாமிகாவுக்கே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை பற்றி இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு யோசனையில் தான் எங்கள் அனாமிகாவோட அப்பா இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2 கோடி ரூபாய் இந்த தம்பியால் தான் நம்ம அந்த கடனை அடைச்சோம். இப்போ ஏற்கனவே இந்த கடனை அடைச்சது இவரால் தான்ற விஷயம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்னமும் தெரியலை. ஆனால் சூர்யா தம்பிக்கு நல்லா தெரியுமே. ஆனால் அது தெரிஞ்சும் இவ்வளோ அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தானே நமக்கு புரியலைன்னு எங்கள் அனாமிகாவோட அப்பா இன்னொரு யோசனையிலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அனாமிகா அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி நான் கிளம்புறேன், கார் வந்துடும் போலே அப்படின்னு சொல்ல, அவர் இன்னும் வரலையே, வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம், பேசிகிட்டு இருங்கன்னு இங்கே வந்து சூர்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே தாத்தா கேட்குறாங்க, சரி கையில் என்ன இவ்வளோ பெரிய பேக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, இது அனாமிகாவுக்கு கொடுக்க சொல்லி தான் அவங்க அம்மா கொடுத்துருந்தாங்கன்னு சொல்ல, அப்போ உடனே இங்கே சூர்யா கேட்குறாங்க, அப்போ எதுக்கு நான் கூப்பிட்டதும் வரமாட்டேன்னு சொன்னீங்க, அப்போவே வந்திருக்கலாம்ல கூட அப்படின்னு சொல்ல, அது இல்லை தம்பி, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இங்கே வண்டியே ரிப்பேர் ஆகும், நீங்களும் வருவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே சித்ரா தேவி கேட்க, அதுக்கு இங்கே சொல்கிறாங்க அனாமிகாவோட அப்பா, அது வேறு ஒன்றும் இல்லை, இவ ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் அவளுக்காக கலெக்ஷனில் நிறைய எடுத்து வச்சுருந்தா, அதெல்லாம் அங்கேயே இருந்து போயிடுச்சு. அதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் அம்மா எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னான். நானும் இதை எடுத்து வண்டியில் வச்சுருந்தான் தான், அதுக்கப்புறம் அதை பற்றி யோசனையே இல்லை, எடுத்து வச்சு 2 நாள் ஆகுது, மறந்தே போயிட்டேன். இங்கே சூர்யா தம்பி கூட்டத்துக்கு பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அதான் கையோட இந்த பையையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. சரி இந்த அம்மான்னு சொல்லி அனாமிகா கிட்ட கொடுக்க, அனாமிகாவும் அதை வாங்கிக்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே கொண்டு போய் வச்சிடறாங்க. உள்ளே வச்சுட்டு இங்கே வெளியில் வராங்க. இதை வந்து சூர்யாவும் கவனிச்சுட்டே தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்போது எங்கள் அனாமிகாவோட அப்பா சொல்கிறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்நேரம் பார்த்து எங்கள் தாத்தாவும் பாட்டி சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படி, அதுவும் மகா சமைச்சிருக்கா, மகா கையால் சமைச்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இங்கே அனாமிகா சொல்கிறாங்க, பாட்டி அப்போ நான் சமைச்சா நல்லா இருக்காதான்னு சொல்ல, அதுக்கு எங்கள் அனாமிகா அப்பா சொல்கிறாங்க, நீ சமையல் பண்ணுவியா, நம்ம வீட்டில் கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது, இங்கே வந்து என்ன சமையல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி உடனே கேட்டு விட்டுறாங்க. இதனால் அனாமிகாவுக்கு அந்த இடத்துல பெருத்த அவமானமாக போயிடுது. இருந்தாலும் அதை பெருசாக வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக இருக்க எங்கள் விஜயும் கூப்பிடுறாங்க, வாங்க அங்கே சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அனாமிகா அப்பா போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. நேராக பார்த்து காரும் வந்துடுது, ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி உடனே அந்த காரில் கிளம்பி அவசரமாக வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன கையோடு அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல, அப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உடனே அனாமிகாவுக்கு ஃபோன் போடணும்னு சொல்ல அவங்க அம்மா உடனே ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி வசமாக வந்து சூர்யா கண்ணில் சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் என்னம்மா பண்ணுறது, அவர் வெளியில் போயிட்டு வந்தார், கார் ரிப்பேர் ஆகாமல் இருந்திருந்தால் அவர் நேராக வீட்டுக்கே வந்திருப்பார், அவர் கரெக்டாக சூர்யா கண்ணில் படுவார்னு அவருக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, சரி என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னா அது எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்டயா, என்கிட்ட எங்கள் அம்மா கொடுத்தாரப்பா அப்படின்னு சொல்லி அனாமிகா கேட்க, அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி பை நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரே, அதில் தாண்டி அந்த 5 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அனாமிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் கேட்கும்போது என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது, அதில் ஃபைல் இருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்லை பணம் நகை இருக்குன்னு சொல்ல முடியுமா, ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னால் தானே அவங்க அதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார். அது உங்ககிட்ட பத்திரமா தானே இருக்கு, அங்கேயே இருக்கட்டும், நீ எப்போயாவது வெளியில் வரும்பொழுது அதை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டா போதும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன், இதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பணத்தால் உனக்கு என்னடியே பிரச்சனை வரப்போகுது, அது எல்லாமே அப்பாவோட பணம் தானேன்னு சொல்ல, ஆமாம் அப்பா அப்படியே சொந்தமாக சம்பாதிச்சு கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பணம் பாரு, இது எல்லாமே ஏமாற்றி வாங்கின பணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசாதான் அனாமிகா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரி அதெல்லாம் விடு, இப்போ இந்த பணத்தை நான் எப்படி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரதுன்னு எங்கள் அனாமிகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பாவும், இன்னும் 2 நாளையில் நான் வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி அந்த பேக்கை எடுத்துகிட்டு வெளியில் வா, யாருக்கும் தெரிய போகிறது இல்லைன்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்க, இந்த வீட்டில் மற்றவங்க என்னை பற்றி கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் சித்ரா தேவி என்னை ஒவ்வொரு நிமிஷமும் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, அவள் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து தான் நீ இந்த மாதிரி செய்யணும், அதுக்காக அவள் இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் நீ செஞ்சிட்ருப்பியான்னு சொல்லி அம்மா ஃபோன் பேசிட்டு வச்சிடறாங்க. இங்கே அனாமிகாவுக்கு தான் ரொம்ப படபடப்பாக இருக்க, பதட்டமாக இருக்குது. விஜய் உள்ளே வராங்க. விஜய்கிட்ட வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அனாமிகா ஏன் இப்படி இருக்க, உங்கள் அம்மா பார்க்கணும் போல இருக்கான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீடு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நமக்கு வேலை இல்லைன்னா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே அந்த நைட் நேரத்தில் வீட்டு வாசல்
வாசலில் கதவு படார் படார்னு சத்தம் கேட்குது. என்ன இந்த டைமில் யார் இப்படி சத்தம் போடுறது அப்படின்னு தெரியாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே லைட்டை போட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா ஒரு போலீஸ் படையே நிற்கிது. என்ன இந்த டைமில் போலீஸ் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினச்ச சூர்யா, வாங்க சார் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு எங்கள் மூப்ப நாய் வேறு இருக்கிறதுனால முதல்ல உள்ளே போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இந்த மூப்ப நாயோட உள்ளே எல்லாரையும் அனுப்புகிறாங்க. போலீஸும் உள்ளெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா ரூமையும் அலசி பார்க்குறாங்க. கடைசியில் அந்த பையோடையும் பணத்தோடையும் வெளியில் வராங்க. இது அனாமிகா அப்பா கொண்டு வந்த பையாச்சேன்னு சித்ராதேவி சந்தேகத்தோட பார்க்க, ஆமாம் இந்த பையன் என்ன இருக்குது, எதுக்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்ல, சார் இந்த பையில 5 கோடி ரூபா பணம் இருக்குது, அதுவும் ஏமாற்றி வாங்கின பணம். அந்த பணத்தை தேடி அலைய போய் எங்கேயுமே கிடைக்கல. கடைசி மோப்பநாய் மூலமாக கடைசியில் இந்த பணம் இங்கே தான் வந்ததுன்றதை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அதுவும் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிற நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்களான்னு சொல்லி கேட்க, அதுவும் இல்லாமல் அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அனாமிகா இது, உங்கள் அப்பா தானே இந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார், இதில் ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னார், இவங்க சொல்கிறத பார்த்தா இதில் 5 கோடி ரூபா பணம் இருக்கா? இது அனாமிகா அவ்வளோ பணம் அப்படின்னு சித்ராதேவி கேட்குறாங்க. சித்ராதேவி கேள்வி கேட்டோடனே அனாமிகா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. மொத்த குடும்பமும் எங்கள் அனாமிகாவை பார்க்க போலீஸ் வந்துட்டு எங்கள் அனாமிகா கிட்டே கேள்வி கேட்குறாங்க. யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க மருமக பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்ல எங்கள் சூர்யாவே கொடுக்குறாங்க. அப்பா அதில் அவங்க அப்பா பேர், அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ் இது எல்லாமே இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. இவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன சார் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது இவர் எப்படிப்பட்டவர்னு கூட தெரியாமல் தான் இவர் வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சரியான மிகப்பெரிய மோசடி கும்பலில் இருந்தவர். அந்த மோசடி கும்பலேருந்து வெளியில் வந்து தனியாக ஒரு கம்பெனியை நடத்தினார். அந்த கம்பெனி லாஸில் போய் நட்டத்தில் போய் கடைசியில் மூடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதில் இருக்க கடனை அடிக்கணுங்கிறதுக்காக திரும்ப மோசடிக்கு இறங்கினார். இப்போது அந்த மோசடியில் சிக்கின பணம் தான் இந்த 5 கோடி ரூபாய் பணம். வேலை வாங்கி தரேன், வேலை வாய்ப்பு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட பல கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பணம் தான் இந்த பணம். இந்த பணம் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு சித்ராதேவி எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. கண்டிப்பாக இது அனாமிகாவுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. அவங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்த போது அந்த பையன் வாங்கிட்டு போய் வச்சவன் அதை பிரித்து பார்க்காம இருந்திருப்பான். இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு இங்கே சித்ராதேவியை போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இங்கே போலீஸும் சொல்கிறாங்க, இங்கே கையும் களவுமா பிடிப்பட்ட பிறகு இந்த பொண்ணை நாங்கள் விசாரிச்சு ஆகணும்னு சொல்ல, இதை கேட்ட விஜய் சூர்யா வந்துட்டு, ஒரு பொண்ணை இந்த டைமில் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணுமா சார்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா காலையிலேயே நீங்கள் கொண்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸும் அதுவும் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கூடவே 2 கான்ஸ்டபிளையும் விட்டுட்டு போகிறாங்க. பொழுது விடிஞ்ச கையோட எங்கள் அண்ணாமிக்காவை கூட்டிகிட்டு நேராக அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. போன கையோட நடந்த விவரங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அனாமிகா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த பணம் வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சது உங்கள் வீட்டிலேருந்து தான்றது மீடியா வரையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தோன்னா அது எங்களுக்கு தான் ஆபத்து. இப்போது அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட அவங்க பொண்ணையும் நாங்கள் வந்துட்டு விசாரணை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் வந்துட்டு குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட சூர்யாவுடைய குடும்பம் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தால் உன் காயத்ரி உன் பையனுக்கு பொண்ணு எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க எங்கள் காயத்ரியை சித்ராதேவி. ஏற்கனவே காயத்ரி பக்கம் மட்டுமே உருட்டிகிட்டு இருந்த இவங்க இப்போ காயத்ரிக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரிக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. தான் பண்ண தப்பை நினச்சி வந்து நின்னாலும் இங்கே யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ காயத்ரிக்கு ஆறுதலாக போய் நிற்கிறது ராஜலக்ஷ்மி தான். அங்கிட்டு இங்கிட்டு கோல் மூட்டி விட்டுட்டு கடைசியில் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறது இங்கே சித்ராதேவியாக இருந்தாலும், என்னதான் நம்ம ராஜலக்ஷ்மி அக்காவை திட்டினாலும் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் நமக்கு உறுதுணையாக ஆறுதலாக நின்றுட்டுருக்குது அக்கா மட்டும்தான்றதை அப்போ தான் காயத்ரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவர போகிறோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பையனோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நினச்ச வருத்தத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் சூர்யா தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டுருக்காங்க. அதே நேரம் இப்படிப்பட்ட மோசடி கும்பலை இங்கே போலீஸில் பிடிச்சு கொடுத்துதாகணும். அது மட்டும் இல்லாமல் அனாமிகாவை வெளியில் கொண்டு வந்துதாகணும். அவன் மேலே என்ன தப்பு இருந்தாலும் வாழ போகிறது விஜய் தானேன்னு சொல்ல, விஜய் வந்துட்டு நான் வாழறதா வேளாமா அப்படின்றத நான் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி ரொம்ப ஆவேசமாக வீட்டுக்கும் போயிடுறாங்க. இங்கே போலீஸ் ஒப்படைச்ச கையோட மற்றவங்க எல்லாருமே வெளியில் கிளம்ப இங்கே அனாமிகா ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்காங்க. நம்ம பண்ண தவறு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு தப்பை உணர்ந்தா தானே அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்காம போகும். ஆனால் அந்த தப்பை அவங்க உணர்ற மாதிரியே இல்லையே. தான் வந்துட்டு பணக்காரனாக வாழணும், பணக்காரியாக இருக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அனாமிகா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து நினச்சி மொத்த குடும்பமுமே அவங்கள வந்துட்டு ஒரு ஏளனமான ஒரு பார்வையை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதுதான் அனாமிகாவுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது.